அசோக மரத்தின் உச்சியில் இலைகளுக்குள் மறைந்து ஹனுமான். அவன் சுவாசம் கூட ஒலிக்காமல் தடுத்துக் கொண்டான். அவள் முகத்தை பார்த்த நொடியில் அவன் முழங்கால்கள் நடுங்கின. இவளா உலகத்தை தாங்கும் தைரியத்தின் வடிவம்? அவன் கண்களில் கண்ணீர். ஆனால் அது தரையில் விழவில்லை. இல்லை, இன்னும் இல்லை. நான் பேசும் நேரம் இது அல்ல. திடீரென அசோகவனம் நடுங்கியது. சிரிப்பு, கடுஞ்சோர்கள், கொடூரக் குரல்கள், ஈராட்சசிகள். ஒருத்தி சீதையை இழிவுபடுத்தினாள். மனித பெண்ணே, இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருப்பாய்? மற்றொருத்தி, ராவணன் உன்னை வேண்டுகிறான். உன் அகந்தை உன்னை அழிக்கும். சீதை மெதுவாக நிமிர்ந்தாள். அவள் குரல் அமைதி, ஆனால் அதில் அக்னி. என் உடலை எரிக்கலாம், என் உயிரை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என் மனம் ராமனை தவிர வேறு யாரையும் ஏற்காது. இராட்சசிகள் சிரித்தனர். ஆனால் வனம் நடுங்கியது. வானம் இருண்டது. பொன் தேரம், மந்திர ஒளி. அந்த நடுவில் ராவணன், 10 தலைகள், ஒவ்வொன்றிலும் அகந்தை. அவன் சீதையை நோக்கி நடந்தான். தேவி, இன்னும் எத்தனை காலம் அந்த வனவாசியை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பாய்? சீதை அவனை பார்க்கவில்லை. சூரியன் முன்னால் விளக்கை காட்டாதே ராவணா. ராவணனின் முகம் கடுமையானது. இன்னும் 1 மாதம், அதன் பின் உன் முடிவு. அவன் திரும்பிச் சென்றான். அசோகவனம் முழுமையாக அழுதது. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.